இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ராஜா சேதுபதியோட பேராண்டி சௌக்கியமா? உனக்கு தெரியுமா உனக்கு நான் இப்போ போலீஸ் லாக்அப்ல இல்ல, வீட்ல இருந்து வசதியா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, நாங்க வெளியில வந்தது உனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்குமே. ஊர் ஜனங்கள்லாம் இவங்கள எரிச்சே கொண்டிருக்கலாமேன்னு உள்ளுக்குள்ள தோணுமே. என்னப்பா பண்றது, உன் கதை முடியாம எங்க கதை முடியக்கூடாதுன்னு இருக்கிறப்போ நாங்க தான் என்ன செய்ய முடியும் சொல்லு. சித்தி போனுங்க கொடுங்க. இந்த ஏய், எங்களை உள்ள தள்ளனா வெளியே வர முடியாதுன்னு நினைச்சியா? எப்படி கில்லி மாதிரி வெளியே வந்தோம் பாத்தியா? ஏய் தம்பி, இனிமே நீ நிம்மதியா இருக்கவே முடியாது. நாங்க அடிக்கிற அடியில இருக்கிற இடம் தெரியாம காணாம போறியா இல்லையான்னு பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் யாரு காணாம போறாங்க. சித்துப்பா, பாம்பு! ஆமா, பாம்பு! சித்துப்பா, இங்க பாம்பு கொண்டு வந்து யார் வச்சிருப்பா சித்துப்பா? ஒண்ணும் புரியலையே. மௌனே, நம்ம கோயில்ல பாம்பு வச்சோம், அதே பாம்பை வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டானுங்க. இப்ப என்ன பண்றது மௌனே? ஏய், இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள வெடிக்கிற மாதிரி டைம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாம் ஒண்ணா போய் சேர வேண்டியதுதானா? என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. இரு இத பாரு, இந்த பாம் வெடிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு. எனக்கெல்லாம் அது தெரியாது சித்தி. அதுல ஏதாவது ஸ்விட்ச் இருக்கும். போலாம் வாங்க, ஓடுங்க. சரி போங்க வாங்க சித்தப்பா. வாங்க வாங்க வாங்க. சரி வர முதல்ல வெளிய போங்க. சித்தப்பா, கதவு திறங்க. கதவு திறங்க சீக்கிரம். மௌனே, கதவு திறக்க முடியல, வெளிய சாத்தி கதவு திறங்க. என்னாச்சு? சீக்கிரம் திறங்க. யாரோ கூட்டிட்டாங்க போல இருக்கு. சித்தி, வெளியே யாரோ என்ன கூட்டிட்டாங்க. சொல்றீங்க? ஐயோ, மௌனே, பின்வாசல பூட்ட முடியாது, அது திறந்திருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க மௌனே, வா, வாங்க, போலாம். சீக்கிரமா வா. சித்தப்பா, போங்க, சீக்கிரம் தூரமா போங்க. போயிடலாம். வாங்க வாங்க. நல்ல வேலை சித்தி, நாம தப்பிச்சோம். உள்ள இருக்கும்போது வெடிச்சிருந்தா இந்நேரம் 3 பேரும் செத்துருப்போம். என் வீடு வெடிச்சு இப்படி நில கொல்லஞ்சு போச்சே. நான் ஆசையா கட்டின வீடு வெடிச்சு இப்படி ஆயிடுச்சே. களிமா, எல்லாம் அந்த டிரைவர் பையன் வேலையா தான் இருக்கும். ஆமா சித்தப்பா, இது கண்டிப்பா அவன் வேலைதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல யாரு காணாம போவாங்கன்னு தெரியும்னு சொன்னான் இல்லையா? அதுக்கு அர்த்தம் இப்பதான் புரியுது. காளியம்மா, இப்படி ஒரு சம்பவம் செஞ்ச அந்த டிரைவர் பையலுக்கு நாம பதிலடி கொடுத்தே ஆகணும். வா காளியம்மா, நம்ம கார்ல போய் ஒரு கை அவனை பாத்துருவோம். வாங்க. என்னாச்சு மௌனே? சித்தப்பா, கார்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குதே. என்ன மௌனே சொல்ற? காருக்குள்ள இருந்து ஏதோ சத்தமா? தெரியலையே சித்தப்பா. ஆமா மௌனே, டிக்கு டிக்குன்னு சத்தம் கேக்குது மௌனே. ஏன் மௌனே, அப்ப காருக்குள்ளேயே பாம்பு இருக்குதா? கார்ல பாமா எங்க? இப்ப என்னதான் பண்றது? டைம் இல்ல, சீக்கிரம் இறங்குங்க. சரி, இறங்கு. ஏன் சீட்டு கடியில இருந்தா வருது? சீட்டு கடியிலையா? ஐயோ, அப்ப ஓ சீட் கடியில தான் பாம்பு இருக்கா? ஏன் சீட்டு கடியில தான் இருக்கு. சித்தி, கார்லயும் பாம்பு இருக்கு சித்தி. சித்தி, ஒரு நிமிஷத்துல வெடிச்சிரும். சீக்கிரம் வாங்க. ஐயோ, வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏய், தூரம் போயிடலாம். வாங்க, வந்துருங்க வந்துருங்க. வாங்க. வா. இப்ப நாங்க சொல்றதுதான் சார் உண்மை. ஆமா ஆமா சார். கோயில்ல பாம்பு வச்சது நாங்க தான். ஆமா சார்.
அவனுக்கு பணத்தாசை காட்டி நாங்க சரணடைய வச்சிட்டோம் சார். சார், இதுக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். ஆமா சார். ப்ளீஸ் சார், செஞ்சதெல்லாம் நாங்க தான் சார். ப்ளீஸ் எங்க 3 பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க சார். ஆமா புரிஞ்சுக்கங்க சார், சார். அரெஸ்ட் பண்ணுங்க சார். சித்தப்பா சொல்லுங்க சித்தப்பா. சார் 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 வெளியில இருந்தா எங்க உயிருக்கே ஆபத்து சார். ஓ அந்த டிரைவர் பையன் எங்களை உசுரோடவே விட மாட்டான் சார். ஆமா சார். எங்க கதையவே முடிச்சிருவா சார். சார் உள்ள இருந்தா தான் சார் எங்க உசுருக்கே பாதுகாப்பு. நீங்க இதை போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சீங்களா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு போறதுக்கு இது ஒண்ணும் உங்க வீடு கிடையாது. சும்மா கடுப்பேத்தாம இங்க இருந்து கிளம்புங்க. சார் சார், பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீஸோட கடமை சார். நீங்க வெளியில தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு இல்ல, ஸ்டேஷன்ல வச்சு கூட பாதுகாப்பு கொடுக்கலாம். அதை தானே சார் உங்களை செய்ய சொல்றோம். ப்ளீஸ் சார், கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க சார். ஆமா சார், உள்ள வைங்க. மா சொன்னா புரிஞ்சுக்கங்க. அந்த சண்முகத்து மேல கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. இனிமே அவனை வெளியில விட முடியாது. அவனுக்கு பதிலா உங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது. புதுசா புகார் இருந்தா தான் கேஸ் போட முடியும். சார் எங்க மேல கேஸ் போடுறதுக்கு உங்களுக்கு புதுசா புகார் வேணும், அவ்வளவுதானே சார்? ஆமா, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு வந்து சார் சித்தப்பா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ் மேலே கை வைப்ப? கான்ஸ்டபிள் சார், இவங்க 3 பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க. ஓகே சார். சார் தேங்க்ஸ் சார். வாங்க சித்தப்பா. வாங்க வாங்க உள்ள போயிடலாம். யோ நிறைய சீக்கிரம் தர. அட சாவியை கொடுங்க ஏட்டையா. சீக்கிரம் திறமவனே. மெதுவா திறந்து. டக்குனு திறமவனே. மவனே போ போ உள்ள போ மவனே. போயா. யோ நீ போயா. எல்லாம் நாங்க தான் லாக் பண்ணுங்க. புடு புடு. ஹலோ. டேய், இதெல்லாம் ஓ வேலைதான்னு எனக்கு நல்லா தெரியும். உன்ன அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட இருந்தும் உன் பொண்டாட்டி கிட்ட இருந்தும் பிரிச்சோம். இன்னும் உன் திமிர அடங்கலல்ல. இத பார், இத விட பெருசா ஏதாவது செஞ்சு உன்னை காலி பண்ணாம விட மாட்டேன்டா. பாத்துக்கிட்டே இரு. நான் அந்த வீட்டில் இல்லைன்றதுக்காக என் மாமாவோட குடும்பத்தை தொட்டுலான்னு நினைக்காதீங்க. என்னை மீறி உங்களால் அவங்கள எதுவும் பண்ண முடியாது. பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. நீங்க 2 பேரும் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போங்க. அங்க தம்பதிகளா போய் அவசியம் கல்யாணத்துக்கு வரணும்னு சாமுண்டீஸ்வரியை இன்வைட் பண்ணுங்க. உங்களுக்காக ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி சந்தோஷமா கொடுங்க. அவங்களும் வாங்கி அவங்க டேபிள் மேல சைடுல வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு பாத்துக்கிறேன். அப்படியே செய்யறேன் மேடம். கிளம்புங்க. ஓகே மேடம். அக்கா, என்ன மன்னிச்சிரு. இதுல நான் உன்னை ஜெயிச்சே ஆகணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போக தயாரா இருக்கேன்.